ஹாய், வெல்கம் டு எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளம். யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன் இருக்கு. ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. தமிழுக்கு சங்கம் வளர்த்த மதுரை ஏன் போகிறோன்னா 2 ரீசன் இருக்குது. அது இல்லாமல் நம்ம பைக்கில் வேறு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பேக்கில் எல்லாமே ரெடி. வித்து ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பைக் ஓடிட்டே விளாக கன்டினியூ பண்ணுறேன். நான் போகிறதுக்கான 2 ரீசன் இருக்குது. அந்த 2 ரீசனுமே பைக்கில் போகிறப்போ சொல்கிறேன். ஓகே. 2 hours later. கிளம்பி 5 நிமிஷம் கூட ஆகலை, வேர்த்து ஊற்றிருச்சு. இன்னொரு சரியான சம்பவம் ஒன்று என்னன்னு பாருங்க. வண்டியை எடுக்கலான்னு வந்தேன். சம்மர் டைமில் என்னைக்காவது மழை பெய்யும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது நான் கிளம்புற அன்னைக்கு தான் பெய்யணுமா? வண்டி ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு. வண்டியை கொண்டு போய் வாட்டர் வாஷ் எடுத்து தான் கிளம்பணும் போகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போய் ஃபஸ்ட்டு வண்டியை போய் வாட்டர் வாஷ் விடணும். எங்கிட்ட இந்நேரத்துக்கு நான் கிளம்புனதே லேட். 3 மணிக்கு கிளம்புனாலும் பிளானு. இப்போ வெயில் அடிச்சிச்சு. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அது இந்த வெயிலுக்கு மழைக்கெல்லாம் பிடிக்கல போல. என்னங்க பண்றது? என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்மளே விளாக் எடுக்க போறோம். அது ரொம்ப நாள் கழிச்சு. சரி, எங்கேயா வாட்டர் வாஷ் விடணும் வண்டி போய் ஃபர்ஸ்ட். அது முடிச்சுட்டு தான் நம்ம விளாக கன்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு யூஸ் பண்றேன். சரி, நான் வண்டியை வாட்டர் வாஷ் விடலான்னு பார்த்தேன். அவங்க கடையை பூட்டிட்டே கிளம்புற நிலைமையில அவங்க இருக்காங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. வண்டியை வெறும் வாட்டர் வாஷ் மட்டும், வேற எந்த ஒரு இதுவும் பண்ணாம வெறும் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. A few moments later. வண்டியை வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு எடுத்துட்டேன் நான் வண்டியை. இதுல என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, மழை பெய்ஞ்சிச்சு, நம்ம வண்டியை நாஸ்தி பண்ணிடுச்சு. பெட்ரோல் பங்க் வரைக்கும் வந்துருக்காங்க. பெட்ரோல் போட்டு நல்லா கன்டினியூ பண்றேன். பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட வரல. இந்த பெட்ரோல் போட்டா சூப்பரா பேசுவாங்க. சிறப்பான ஆள் நீ. எங்க தம்பி போற? வண்டிலாம் ஏன் தண்ணியா இருக்கு அப்படின்னு கேட்டேன். வண்டிலாம் ஏன் பார்த்துட்டு தண்ணியா இருக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி இன்னைக்கு தாக்கா வண்டி எடுத்தேன். சம்மர் டைம் போதுமா எப்படிக்கா மழை பெய்யும் பார்த்தா இன்னைக்கு என் அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, மழை பெய்ஞ்சிருச்சுக்கா. அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அக்கா இருந்துகிட்டு எங்க தம்பி கிளம்புறேன்னு கேட்டேன். அந்த அக்காட்ட மட்டும் தான் சொன்னேன், உங்ககிட்ட சொல்லல. உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா தெரியுமா? மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழா அழகர் ஆத்துல இந்த மியூசிக் தாங்க. காது ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கறேன். டிராஃபிக்கா இருக்கு. நான் டிராஃபிக்கை கிராஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஹைவேஸை டச் பண்ணணும். கொஞ்சம் டிராஃபிக் தான் இருக்கும். திண்டுக்கல் ஆரம்பிச்சு மதுரை வரைக்கும் 1 hour. பஸ்லேயே 1 hour தான் டிராவல். பைக்ல கொஞ்சம் கம்மி தான், ஒரு 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர். பைக்ல போறதுக்காக 2 ரீசன் இருக்குங்க. ஓகேங்களா? இப்ப நாங்க போறதுக்காகவும் 2 ரீசன் இருக்குது, பைக்ல போறதுக்காகவும் 2 ரீசன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஃப்ரண்ட்ல போறதை வீடியோ எடுக்கிறதுக்கான சான்ஸே எனக்கு இல்லை. அதனால எப்படி வீடியோ எடுத்து வரேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷேக்கில் நிறையவே வீடியோ எடுக்கவே முடியாத தான் போயிடுது. அதான் இப்போ பெரிய A few moments later. அது ரூல்ஸ் தெரியும் எனக்கு. பட் இந்த அளவுக்கு வீடியோ எடுக்கணும் சொல்ல மாதிரி. இப்போ நம்ம எங்க போறோம்னு சொல்லி நேரம் வரைக்கும் நான் சொல்லவே இல்லைல்ல. பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரை திருவிழா சரிங்களா? சித்திரை திருவிழானா கேட்கலையா? மலையில போமே நிறைய பேர் சித்திரை திருவிழா பற்றி எடுத்து A few moments later. சரி வர்ற வழியில ஒரு மலைங்க சூப்பரா இருந்துச்சு. ஊர்ல மழை தண்ணி வெள்ளம் பசியும் பட்டுமா இருக்குமியா உனக்கு. ஐயா நல்ல ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்கடான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்கய்யா. அதான் தண்ணியில அரிச்சுக்கிட்டு போய் சரியான டான்ஸுங்க. என்னையும் உள்ள இழுத்து விட்டு ஆட சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் ஐயோ லைஃப்ல ஒன் டைமாவது இதை நீங்க பாத்துடுறேன் எப்படியாவது. சரிங்களா? இதை பாக்கலன்னா உங்க லைஃபே நாட் பேட் அட் ஆல். ஓகே டேய் 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 இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இப்ப பாத்தீங்கன்னா நார்மல் கைஸ் விட வெரி லெவல் வெரி லெவல். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு திருவிழா நான் பார்த்ததும் கிடையாது. இதுக்கப்புறம் பாப்பனான்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட திருவிழா, சரியான விரட்டு திருவிழா. ஏங்க லைஃப் ஜாலியா இருக்க பசங்க மட்டும்தான். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தான் என்ன மாதிரி அப்பாவீங்களா பிரெயின் வாஷ் பண்ணி மணி தேடிக்குண்டா மாத்தி விடுறீங்க. செம்மையா இருந்துச்சுங்க. டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ஆடுறாங்க. பட் நமக்கு அந்த சான்ஸ் இன்னும் ஆட முடிய மாட்டேது. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வீடியோ நிறைய எடுக்கணும். அதுவும் வேற வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கான கதையை வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அந்த டான்ஸோடய கண்டினியூ பண்றேன். சூப்பரா இருக்குங்க, வேற லெவலு. சாரி பார்த்தீங்கன்னா பிளாக் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லாருமே பெரியா டான்ஸ்னா டான்ஸ் மொத்தமாக டான்ஸ். இதுக்கான அழகுக்கான உங்களுக்கு கதை தெரியாதுல்ல, அதை வந்து எப்பவுமே டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க, வேற லெவல் கூட்டம். பின்னாடி பாருங்களே, பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது இந்த கேமரால, உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். சரியான கூட்டங்க. டான்ஸ்னா டான்ஸ் எல்லாம் வெரைட்டி எடுக்கிறாங்க. அப்படி ஒரு டான்ஸு. நம்ம மைண்ட் தான் கொஞ்சம் சரியில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு நம்ம டீம். முட்டா கண்டு வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஒரு டீம் நம்ம டீமும் அடிச்சுக்கிட்டாங்க. நம்ம டீம் பின்னாடி நிற்கிது பாருங்க, அவங்க தான் நம்ம டீம். ஓகேங்களா? நான் கேஷுவலாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு டான்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பார்த்தாலே இங்கே நிறைய பேர் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி வர்றது மட்டும் தான் எனக்கு ஒரே ரீசன், வேற எந்த ரீசனும் கிடையாது. பட் நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இது என்ன கான்செப்ட்? சாமி கும்பிட வர இடத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இதுல நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, நல்லா உத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டேஜிங் மேலே என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இறங்கி ஆட்டம் அப்படியே ஒரு ஆட்டம் ஆடிட்டு வேட்டு ஊத்தி வச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்க தெரியாது. ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் நானும் ஒண்ணுதான். அந்த சுச்சுவேஷனுக்கு ஆடி கிளாஸ் எல்லாம் பறந்து செருப்பு கலந்து என் பேக் எல்லாம் கலந்து ஓடுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாலே நான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி உச்சகட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இந்த திருவிழா நான் லைஃப்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி லைஃப், my life is full enjoyment this day. நான் ஆடுற வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, ஏன்னா எடுக்க சொல்லிடுவேன். இப்ப அடுத்த ஒரு ரவுண்டு போறதுக்கு இருக்கு. தண்ணி வாங்கிட்டு வர போயிருக்காங்க.
தண்ணி குடிச்சு உள்ள இறங்குறோம், அடிச்சு நொறுக்குறோம். வரவங்கள தண்ணி அடிக்கிறோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஹாப்பினஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம ஹாப்பினஸ் அவளால பண்ண முடியாது. கத்தி கத்தி தொண்டெல்லாம் போச்சுங்க. ஆடி ஆடி டயர்டாகி ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேங்க. சத்தியமாக முடியல. ஆடினதில் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வர மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் நானே இறங்கி ஆடிட்டேன். எஃபெக்ட் இவ்வளோ ஹெவியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலங்க. நான் என் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பின்னாடி உட்காந்து பேர் என்ன போலி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வாமிட் வர மாதிரியே ரொம்ப நேரமாக இருக்குது. வந்துச்சுனாலும் பரவாயில்ல, வரமாட்டேது, தொட்டெல்லாம் வலிக்குது. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் பார்த்தீங்கன்னா டயர்டாகி வழியில் ஒரு ஒட்டகை போட்டிருந்தாங்க, அது கீழே படுத்துக்கிறேன். சத்தியமாக முடியல. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆகும். லைஃப்பில் என் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணாதான் சரித்திரமே. இதுக்கப்புறம் இப்படி பண்ணணும்னு கூட தெரியல. இன்னைக்கு என்னோட பர்த்டே May 1. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30, சரி 4:40 ஆச்சு. ஓகேங்களா? அழகாக இருந்தாங்க பார்க்கவே. டான்ஸ் அப்படி ஒரு டான்ஸ் முடியல. பட் டயர்டாக இருக்கு, தலைவலி. கண்டிப்பாக நான் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நம்ம எவ்வளோதான் டயர்டானாலும் ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க டயர்டே ஆக மாட்டாங்க. ஆட்சி பாட்டாமல் அடிச்சு நமக்கு டயர்டானாலும் நம்ம டயர்டாகாமல் வச்சுருக்காங்க. எவ்வளோதாங்க இறையாடுறது, ஆடுறது வீடு எடுக்க ஆள் இல்லைன்னா அதையும் எடுத்துருவேன். ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். நம்ம ஆடுறது நம்மளே வீடியோ எடுத்து பார்ப்போம். எப்படி தான் இருக்கு. கண்ணாடியெல்லாம் கீழே விழுந்துட்டு கண்ணாடியெல்லாம் தனியாக கலந்துருச்சு. தனியாக கலந்தது எல்லாத்தையும் மாட்டி பண்ணி நான் மட்டும் என் கூட வந்த எல்லாருமே அவனை தான் பண்ணி வேற பிடிச்சி நானாவது நார்மல் நமக்கெல்லாம் ஹை லெவலில் ஆடுறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. நம்மளுக்கு 10 பேர் ஆடுறேன். ஸ்டேஜ் மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அந்த மியூசிக்கு ஆனால் வந்து நம்ம அப்படியே ஹைப் ஏற்றி கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளவோ கண்ட்ரோலாக இருக்குது. ஸ்டேஜ் மேலே என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. மதுரை வந்து எங்கள் அக்காவை கட்டி விட்டு அவ்வளோதான். எந்த ஒரு விஷயம் கிடையாது. எங்கள் மாமா ரொம்ப நல்லா அவங்களும் ஆட நான் பண்ண மாட்டாங்க போல பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்பி வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். ஆனால் மண்டை ஒரு மாதிரி பலிக்கு என்ன தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்கா, ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்துருக்கோம். எல்லாம் காஃபி குடிக்கிறோமானே இன்னும் அவங்க வரவே இல்லை. அவங்க வந்தாதான் எனக்கு தெரியும் காஃபி குடிக்கிறோமான்ட்டு. செய்யுதுங்க. 2வது நாள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோம்னா வந்து நான் மதுரையிலேருந்து திண்டுக்கல் கிளம்பிட்டேன். நான் மழை புத்தி எடுத்து மதுரை 40 ரூபா தெரியல பாருங்களேன். வேற லெவலில் இருக்கு.